அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 6லேருந்து முக்கியமாக ஒரு 55 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்கள், மலேசியாவின் தலைநகர் எது? மலேசியாவின் தலைநகர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கோலாலம்பூர். மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூர். இரண்டாவது வினா, ராசராச சோழன் தெரு எங்கு உள்ளது? ராசராச சோழன் தெரு எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கோலாலம்பூர். மூன்றாவது வினா, நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் இடம்பெறும் நிகழ்கலையை குறிக்கும் சொல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கரகம். நாலாவது வினா, சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை? சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 11. ஐந்தாவது வினா, சிலப்பதிகாரத்தில் குடக்கூத்து என்று குறிப்பிடப்படுவது எது? சிலப்பதிகாரத்தில் குடக்கூத்து என்று குறிப்பிடப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி, கரகாட்டம். ஆறாவது வினா, கரகாட்டத்தின் துணையாட்டம் எது? கரகாட்டத்தின் துணையாட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, மயிலாட்டம். ஏழாவது வினா, கா என்பதற்கு பொருள் என்ன? கா என்பதற்கு பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரந்தாங்கும் கோல். எட்டாவது வினா, காவடி ஆட்டம் ஆடப்படும் வெளிநாடுகள் எவை? காவடி ஆட்டம் ஆடப்படும் வெளிநாடுகள் எவை? சரியான விடை ஆப்ஷன் பி, இலங்கை, மலேசியா. ஒன்பதாவது வினா, தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? சரியான விடை ஆப்ஷன் சி, உருமி என்ற தேவதும்பி. 10வது வினா, தேவராட்டத்தில் பெரும்பான்மையாக எத்தனை கலைஞர் கலந்து கொள்ளலாம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 8 முதல் 13 கலைஞர்கள். 11வது வினா, சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் எது? சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேவராட்டம். 12வது வினா, மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்த கலை எது? மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்த கலை எது? சரியான விடை ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரை ஆட்டம். 13வது வினா, புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களால் ஆடப்படும் ஆட்டம் எது? புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களால் ஆடப்படும் ஆட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பொய்க்கால் குதிரை ஆட்டம். 14வது வினா, பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, கச்சிக்கொடி. 15வது வினா, பொய்க்கால் குதிரையாட்டம் கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, குதிரைக்களி. 16வது வினா, தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருளில் ஒன்றாக இடம்பெறுவது எது? கீழ்கண்டவற்றுள் தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருளில் ஒன்றாக இடம்பெறுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பறை. 17வது வினா, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது? சரியான விடை ஆப்ஷன் சி, புலியாட்டம். 18வது வினா, திறந்த வெளியை ஆடுகளமாக்கி நிகழ்த்தப்படும் கலை எது? திறந்த வெளியை ஆடுகளமாக்கி நிகழ்த்தப்படும் கலை எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தெருக்கூத்து. 19வது வினா, திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் கலை எது? திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் கலை எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தெருக்கூத்து.
20வது வினா, நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ந. முத்துசாமி. 21வது வினா, மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் எது? மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, திருக்குறள். 22வது வினா, தோற்பாவை கூத்து பற்றி செய்திகள் காணப்படும் நூல்கள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல்கள். 23வது வினா, கவிஞர் உமா மகேஸ்வரி பிறந்த மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, மதுரை மாவட்டம். 24வது வினா, கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வாழ்ந்து வருகிறார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஆண்டிப்பட்டி. 25வது வினா, கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை நூல்கள் யாவை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. அதாவது நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது, இது ரெண்டுமே கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை நூல்கள். 26வது வினா, பூ தொடுத்தல் எனும் கவிதையை எழுதியவர் யார்? பூ தொடுத்தல் என்னும் கவிதையை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உமா மகேஸ்வரி. 27வது வினா, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, குமரகுருபரர். 28வது வினா, செங்கிதை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? செங்கிதை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 2வது பருவம். செங்கீதை பருவம் 2வது பருவம். 29வது வினா, சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 96. 30வது வினா, பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 2 வகை. 31வது வினா, பிள்ளைத்தமிழின் மொத்த பருவங்கள் எத்தனை? பிள்ளைத்தமிழின் மொத்த பருவங்கள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் பி, 10. 32வது வினா, பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு எத்தனை பாடல்கள் உள்ளன? பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு எத்தனை பாடல்கள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் சி, 10 பாடல்கள். மொத்தம் 10 பருவம், ஒரு பருவத்திற்கு 10 பாடல்கள். 33வது வினா, பிள்ளைத்தமிழில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? பிள்ளைத்தமிழில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 100 பாடல்கள். 34வது வினா, குமரகுருபரின் காலம் எது? குமரகுருபரின் காலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, 17ஆம் நூற்றாண்டு. 35வது வினா, பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் சி, 7 பருவங்கள். 36வது வினா, பிள்ளைத்தமிழில் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் யாவை? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிற்றில், சிறுபறை, சிறிதேர். அடுத்து பாருங்க, இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு, செங்கீதை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது எல்லாமே இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். 37வது வினா, பிள்ளைத்தமிழில் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் பி, கலங்கு, அம்மானை, ஊசல். 38வது வினா, செங்கீதை பருவம் குழந்தையின் எத்தனையாவது மாதத்தில் நிகழும்? செங்கீதை பருவம் குழந்தையின் எத்தனையாவது மாதத்தில் நிகழும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 5 மற்றும் 6ஆம் மாதங்களில். 39வது வினா, காலில் அணியும் அணிகலன்கள் யாவை? காலில் அணியும் அணிகலன்கள் யாவை?
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிலம்பு மற்றும் கிண்கிணி. 40வது வினா இடையில் அணியும் அணிகலன் எது? இடையில் அணியும் அணிகலன் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அரைநான். 41வது வினா நெற்றில் அணிவது சுட்டி எனில் காதில் அணியும் அணிகலன் எவை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குண்டலம் மற்றும் குலை. காதில் அணியும் அணிகலன் குண்டலம் மற்றும் குலை. நெற்றில் அணிவது சுட்டி. 42வது வினா தலையில் அணிவது எது? தலையில் அணிவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சூலி. தலையில் அணிவது சூலி. 43வது வினா கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞன் யார்? ஒரு முக்கியமான வினா. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். 44வது வினா கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராமாவதாரம். 45வது வினா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 6 காண்டங்கள். கம்பராமாயணம் 6 காண்டங்கள். என்னென்ன காண்டம் பாருங்க. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இது எல்லாமே 6 காண்டங்கள். அடுத்தது 7வது காண்டம் உத்தரகாண்டம். அது எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். முக்கியமானது 7வது காண்டம் உத்தரகாண்டம். அதை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். இதெல்லாம் முக்கியமானது பார்த்துங்க. 46வது வினா கம்பர் பிறந்த ஊர் எது? கம்பர் பிறந்த ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் டி தேரலந்தூர். கம்பர் பிறந்த ஊர் தேரலந்தூர். 47வது வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். 42வது வினா விருத்தப்பா பாடுவதில் வல்லவர் யார்? விருத்தப்பா பாடுவதில் வல்லவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கம்பர். விருத்தப்பா பாடுவதில் வல்லவர் கம்பர். 49வது வினா ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதி. 50வது வினா பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சா கந்தசாமி. 51வது வினா பாய்ச்சல் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தக்கையின் மீது 4 கண்கள். 52வது வினா சா கந்தசாமி எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார்? சரியான விடை ஆப்ஷன் பி விசாரணை கமிஷன். 53வது வினா சாயாவனம் புதினத்தை எழுதியவர் யார்? சாயாவனம் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சா கந்தசாமி. சாயாவனம் சா கந்தசாமி. 54வது வினா சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சா கந்தசாமி. 55வது வினா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது? குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். இதெல்லாம் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். இப்போ பாருங்க அசஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் முருகியல். அசஸ்தட்டிக்ஸ்னா அழகியல் முருகியல். டெர்மினாலஜினா கலைச்சொல். டெர்மினாலஜினா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்னா கலைப்படைப்புகள். ஆர்டிஃபேக்ட்னா கலைப்படைப்புகள். மித்துனா துன்மம். மித்துனா துன்மம். அடுத்து பாருங்க தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் சுரதா.
தேன்மலை சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் வந்து காத்த திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம் காத்த திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் ஆக்க பெருமாள். நாட்டார் கலைகள் ஆக்கா பெருமாள். நண்பர்களே, நீ நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வெளியில் சந்திப்போம்.